நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தேர்தல் நெருங்க கூட்டணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெளிவாகிட்டே வரதை பார்க்குறோம். இதில் பாஜகவோடு நேற்று நள்ளிரவு பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெற்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தரப்பெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் பாஜக கூட்டணியில் போட்டியிடுவோம், அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று அவர் சொல்ல, 2 தினங்களுக்கு முன்பு சூரியமூர்த்தி என்பவர் ஒரு வழக்கு தொடர்றாரு. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுது தேர்தல் ஆணையத்திலிருந்து. என்னடா இங்கே இவர் இப்படி சொல்கிறாரு, அப்போ மீண்டும் 3வது முறையாக இரட்டை இலை முடங்கும் அபாயமா அப்படின்லாம் சில சர்க்கிள்ஸில் அந்த பேச்சு அங்கங்கே அடிபட தொடங்குறத நம்ம பார்க்குறோம். அப்படி இரட்டை இலை முடக்கக்கூடிய ஒரு முயற்சி அல்லது இரட்டை இலை ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு பெறக்கூடியதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கா? அந்த முயற்சி நடக்குதா? அதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்மோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய விருந்தினர்கள் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்மோட அரங்கத்தில் இணைகிறார். அதே போல் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி அவர்களும், வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைகின்றார்கள். இதே போல வலதுசாரி ஆதரவில் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சார், குட் ஈவினிங். சொல்லுங்க மேடம். எந்த தைரியத்தில் சொல்றீங்க ரெட்டலையில போட்டிடுவீங்கன்னு? ஏற்கனவே ரெட்டலையில தான் போட்டிட்டு அதிமுக. அது அதிமுக. குட் ஈவினிங் டு தந்தி டிவி. ஏற்கனவே ரெட்டலையில தான் போட்டிட்டது அதிமுக. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் முறையில 2017 கொடுத்தது. அதை வச்சு சொல்றாரு அவரு. எனக்கு தான் 2017 கொடுத்து 2022 பொதுக்குழு நடத்தி ஓபிஎஸ் எல்லாம் கட்சி விட்டு நீக்கி அதை உச்ச நீதிமன்றமும் ராட்டிஃபை பண்ணியாச்சு. இல்ல, என்ன சொல்றீங்க? ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க பொதுக்குழுல. அந்த பொதுக்குழு செல்லுங்கிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொல்லியாச்சு. ஈரோடுல அவங்க ரெட்டையிலையோட போட்டிட்டாச்சு. இன்னும் உங்கள்கிட்ட என்ன இருக்கு ரெட்டையில? சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறது பொதுக்குழு செல்லும்னு நீங்க சொன்னதை நான் ஒத்துக்குவேன். ஆனா ரெசல்யூஷனை பத்தி எல்லாம் நீங்க போய் அங்க பெண்டிங் இருக்க சிவில் சூட்ல பாத்துக்கோன்னு. அதை நீங்க என்னைக்கு பாக்குறது சார்? தேர்தல் அது நாங்களோ நீங்களோ பாக்குறது இல்லைங்க. அங்க உட்கார்ந்து இருக்க ஜட்ஜி பாக்கணும் சார். எலெக்ஷன் ஏப்ரல் மேல வரப்போகுது சார். அதுக்குள்ள நீங்க மாத்த போறீங்களா? ஏப்ரல் மேல எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்குள்ள என்ன ரெட்டையில கிடைக்கும்? ஆமா, அட ரெட்டையில இல்லன்னு யார் சொன்னா உங்களுக்கு? சார், பிராக்டிகலா பாருங்க சார். ஒரு மாசத்துல எப்படி சார் ஜட்ஜ்மெண்ட் வாங்குவீங்க? அது முடியாது. அப்புறம் எங்ககிட்ட தானே இருக்கும். அது ஏற்கனவே எங்ககிட்ட தானே கொடுத்தாங்க சார். எப்படி சார்? ஈரோட்ல அவங்க தானே சார் போட்டிட்டாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் கையில இருந்தா நான் படிச்சு காமிக்கிட்டுமா? நீங்க பாக்குறீங்களா? ஈரோடுங்கிறது டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஒன்லி ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மாத்திரம் தான் இதை பயன்படுத்தணும். சரி, வேற எதுக்காவது பேசுறீங்கன்னா தப்பாயிடும். அதுக்கு பிரசிடியம் சேர்மனா அங்க இருக்க அவை தலைவரை போட்டுக்கோங்க. அவரை வச்சு ஒரு வேட்பாளரை நிறுத்திக்கோங்க. இந்த தீர்ப்பை எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது கோட் பண்ண கூடாது. அந்த கண்டிஷன்ல தான் கொடுத்தது. ஈரோடு தேர்தலோட அந்த தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. அதிமுக அவங்க தான், பொதுச் செயலாளர் அவர் தான். நீங்க கரவேட்டி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ரெட்டையில மட்டும் எப்படி இருக்கும் உங்கள்ட்ட? அசோக வர்ஷினிக்கு விஷயம் தெரிஞ்ச ஆளு ரெட்டை வேட்டியை கட்ட வேணான்னு எங்க சொல்லிருக்காங்க சார்? அதிமுகன்ற பேரே நீங்க பயன்படுத்த முடியாதுல்ல சார்? ஏங்க இது மாதிரி எங்க எலெக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷனுங்க. அது அட்டானமஸ் பாடிங்க. அது கான்ஸ்டிடியூஷன் பாடி. அதுல தலையை விடுறதுக்குலாம் எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணாரு, கவுண்டர் போடலன்னு சொன்னது as on date இருக்கறத நான் சொல்றேன். நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் மாத்தி சொல்லிச்சுனா, எலெக்ஷன் கமிஷன் ஓபிஎஸ் தான் அதிமுகன்னு சொல்லிச்சுனா நான் சொல்ல போறேன். எனக்கு என்ன இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் யார் அதிமுகன்னு சொன்னிச்சு? இப்போ எங்க சார் கோர்ட் சொன்னது தானே சார் எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கணும். அதெல்லாம் அது அப்படி எல்லாம் கிடையாது. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். 3ஆ பிரிச்சிருக்கு ஜனநாயகத்துல. டெமோக்ரஸில தனித்தனியா ஒண்ணு பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் பாடின்னு அதை சொன்னேன் நானு. அதுல போய் தலையோடும் கோர்ட்டுனா கோர்ட் விட்டு பாரு தலைய பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதுல டெமோக்ரஸி கண்ட்ரியா என்னங்க? அதான் கவுண்டரை ஃபைல் பண்ணலாம் அசோகா. அதுக்காக அதை அலோவ் பண்ணிட்டாரு ஜட்ஜி. அலோவ் பண்ண பீரியட் என்னாச்சு? திருப்பி பெஞ்சுக்கு போனோம். நீ போய் கவுண்டரை போட்டுக்கோன்னு பெஞ்சு சொல்லிடுச்சு. கவுண்டரை போட்டாச்சு. ஆர்குமெண்ட்ஸ் 2 தரப்புலயும் முடிஞ்சிடுச்சு. ஆர்டர் ரிசர்வ்டுன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல நிக்குது. ஆனா நீங்க சொல்ற சிவில் சூட்டா? சிவில் சூட் இல்லையே. இப்ப நடுவுல ஒரு ஆர்டரை போட்டாங்கல்ல, அதை சொல்லிட்டு இருக்கேன்.
அது நடந்தது, இப்ப நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல சுப்ரீம் கோர்ட்ல வந்தது. உங்க மூட்டையெல்லாம் கட்டிட்டு போய் நேரா சிவில் டிஸ்பியூட்ல பாத்துக்கோங்க, சிவில் கோர்ட்லன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க இந்த சூரியமூர்த்தின்னு சொன்னீங்களே, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எழுதப்பட்டிருக்க லெட்டர்ல ஒரு காமெடியை பாருங்க. லெட்டர் உங்க கையில இருக்கும். ஜெனரல் செக்ரட்டரின்னு எழுதிருக்கே தவிர எடப்பாடி பழனிசாமி எழுதிருக்கா பாருங்க. பின்ன யாரு ஜெயலலிதா எழுதிருப்பாங்களோ? யாருக்கு? ஜெயலலிதாக்கு எழுதிருப்பாங்களோ? அவங்க தான் ஜெனரல் செக்ரட்டரி. அதுக்கு முதல்ல பாவு சண்முகம் இருந்தாரு, அவருக்கு எழுதிருக்கலாம். இல்ல பாவு சண்முகம் இருந்தாரு. இல்ல என்ன பேச விடுங்க, நீங்க பேசி மாட்டிட்டு இருக்கீங்க, என்ன பேச விடுங்க. எஸ்டிஎஸ் இருந்தாரு, எழுதிருக்கலாம். இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, அவருக்கு எழுதிருக்கலாம். எனக்கு தெரியல யாருக்கு எழுதினாங்கன்னு. ஆக ஒட்டுமொத்தமா ஒரு மாயை ஏற்படுத்தி எலெக்ஷன் கமிஷன் சொல்லாத சொல்லி என்னங்க இதெல்லாம் வந்து நாட்டுல நியாயமா சொல்லுங்க பாப்போம். இப்போ அப்போ உங்க வாதம் வந்து நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறதா இருந்தா ரெட்டையில ஆல்ரெடி உங்கள்ட்ட தான் இருக்கு. 2/2017 அப்போ தீர்மானம் எடுக்கப்பட்டு லெட் பை மதுசூதனன் குரூப்னு கொடுத்ததுல அண்ணன் மதுசூதனன் இறந்த பின்னால அதுல பார்ட்டியா இருக்கிறது ஓபிஎஸ் அண்ணன் கழக ஒருங்கிணைப்பாளர் சைன் பண்ணி போட்டியிட போறீங்க ரெட்டையில. சைன் பண்ணார், அப்பயும் சைன் பண்ணார், இப்பயும் சைன் பண்ணுவார். செம்பல இருக்கார் பார்ட்டி. அதுல அப்ப எந்த பார்ட்டில நீங்க ரெட்டையில போட்டிடுறீங்க? எந்த கட்சி உங்களோட? ஐயோ செந்தில் வாழைப்பழ கதை அடிச்சீங்க உங்களோட. எனக்கு முதல்ல என்ன பண்றீங்க, அழகா வந்து அண்ணா டிஎம்கே இல்லன்றீங்க, வேட்டி உங்களுக்கு இல்லன்றீங்க. இப்ப வந்து எந்த நான் என்ன சார் வேணும்னா சொல்றேன், சொல்லுங்க. ஏங்க நான் தாங்க சொல்றேன், எல்லாத்தையும் இப்பயே காமிக்கிறேன். நீங்க எப்படியும் இடைவெளி கொடுப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போய் நான் இப்பயே தட்டி விடுறேன். அதுல அந்த வெப்சைட்ல இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இருக்குங்க, எடுக்கலீங்க. கண்டிஷனா பொதுச் செயலாளரையும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ லகரின்னு ஒரு செக்ரட்டரி அதுல எழுதியிருக்காரு, எல்லாமே அவுட்கம் ஆஃப் த சிவில் டிஸ்பியூட்னு எழுதியிருக்காரு. இது அத்தனையும் ரெக்கார்டா இருக்குங்க. ஓகே கேப்போம். This is the case அசோகவர்ஷினி. ஓகே கேப்போம். ரெட்டையில உங்களுக்கு தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. திரு மணிகண்டன் பாருங்க, அவர் எவ்வளவு லீகல் பாயிண்ட் எல்லாம் சொல்றாரு. அவங்ககிட்ட தான் இருக்காம ரெட்டையில, நீங்க வேணா கேட்டு வாங்கிக்கோங்க அவங்க கிட்ட. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தம்மா அவர் இப்போ பேசினார்ல, அவர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். அவர் ஒத்த ஓனர் இருக்கிறார்ல, அந்த ஓனரை நான் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் நாளைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லுங்க. ஆளா அவர் பின்னாடி வந்து நான் சேர்ந்துக்கிறேன். எனக்கு என்ன கூச்சமா இருக்குன்னா, மூத்த வழக்கர் அவரை சொல்லுங்க, அவங்க ஓனரை சொல்லுங்க. அதான் சொல்றேன், கரவேட்டி கட்டினா 10 வருஷம், கொடியை பயன்படுத்தினா 20 வருஷம், இலை சின்னத்தை பயன்படுத்துறீங்கன்னா ஆயுள் தண்டனை கோர்ட் சொல்லி இருக்குது. இவர் வந்து அவரோட மவுத் பீஸா பேசுறாருல, அவங்க ஒரிஜினல் ஓனரை நான் தான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு நாளைக்கு காலையில ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. என் காரை நேரா கொண்டு போய் விட்டு அண்ணன் வாங்கினேன்னு அவர் பின்னாடி நான் நிக்கிறேன். இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க வேணா 4 பேர் வந்து இந்த சியர்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி அண்ணன் மாதிரி ஒரு 4 பேர் அவர் கூட இருந்து அப்படியே ஏத்தி விட்டுட்டு தான் கொண்டு போய் முட்டு சந்தில நிக்க வச்சிருக்காங்கம்மா. இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்னு ஒரு படம் வந்ததுமா. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கு மண்டையில அடிபட்டு மறந்து போயிடுற மாதிரி 2017க்கு அப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேன். அசோகா see this is the order 2017 and என்னது கோர்ட் சேஸ். இதே தம்ம கேட்டு காதுல ரத்தம் வருதுமா. என்னது இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா, லால் பகதூர் சாஸ்திரி இல்லையா, ஐயோ எம்ஜிஆர் செத்து போயிட்டாரா அப்படின்னு எந்த காலத்துலமா இன்னும் இந்த அருந்து போன ரீலையே ஓட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷன் பாவமா அவங்கள பார்த்தா இந்த லெவலுக்கு போயிட்டாங்களே. ஒரு காலத்துல அதிமுகவில் இருந்தவங்க இப்படி காமெடி பீஸ் ஆகி போய் இப்படி ஆகி போயிட்டாங்களேன்னு பாவமா இருக்குதுமா. உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க சொல்றதுல ஒரு லா பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் அந்த பொதுக்குழு செல்லும்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் இன்னும் சிவில் சூட் பெண்டிங் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு சிவில் சூட்ல என்ன வரும் நமக்கு எப்படி தெரியும்? கேட்டீங்க. இன்னொரு அம்மா பாய்ஸ் கார்டன்ல வேலைக்கார அம்மாவா இருந்தது. நான் தான் இந்த கட்சி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கு. அவங்க பிரதிநிதி கூட ரொம்ப கவனமா போயஸ் தோட்டத்து ராணியா உட்கார்ந்து இருந்தாங்களா அந்த அம்மா, நான் தான் இந்த கட்சியினுடைய அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்குது. அதை ஏத்துக்குவீங்களா? அந்த அம்மாவை தான் ஒரு கேஸ் போட்டுச்சு. அந்த கேஸ் என்ன நிலைமையாச்சு?
அந்த கேஸுக்கு நிலைமை என்னாச்சு அதை சொல்லுங்க. அந்த கேஸுக்கு என்ன எண்டு, என்ன அதுக்கு தீர்ப்பு வந்துச்சு? அந்த மாதிரிமா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவங்க காலகாலமா காலத்தால் உதிர்ந்த சில டேஸ்ங்கெல்லாம் எதையோ சொல்லிட்டு இருப்பாங்கம்மா. நான் ஒரு விஷயத்துக்கு வரமா, நான் ஒரு ஸ்கூப் நியூஸ் கேள்விப்பட்டமா, அதை முதல்ல தந்தி டிவியில பகிர்ந்துக்கிறேன். இவருக்கு சரத்குமாருக்கு 2 நாளைக்கு முன்னாடி சரத்குமாருக்கு விடிய காலம் 2 மணிக்கு திடீர்னு கனவு வந்துச்சு அப்படின்னு கொண்டு போய் பாஜகவோட கட்சியை இணைச்சிட்டாரு. நேத்து ராத்திரி பாவம் ஒரு பெரியவருக்கு 2 மணிக்கு டெல்லி ராஜா கனவுல வந்தாராம். வந்து என்ன சொன்னாராம், ஏப்பா ஒழுங்கா சொல்றேன், வந்து எங்களோட சேர்ந்துரு, தாமரையில ஐக்கியமாயிரு, உன் மவுனுக்கு தாமரையில சீட்டு கொடுக்குறோம், உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு கவர்னர் பதவி கொடுக்குறோம். ஆனா என்ன, அந்த சேலத்துக்காரோட எங்களாலேயே மோத முடியல, அதனால நாங்க எல்லா ஸ்டேட்லயும் என்னென்னமோ எல்லாத்தையும் பண்ணி கமுத்திட்டோம். இந்த சேலத்துக்கார இரும்பு மனிதன் சொல்றாங்களா, அந்த ஆள்கிட்ட எங்களாலே மோத முடியல, பேசாம வந்து சேர்ந்துரு, உன் பையனுக்கு தாமரையில சீட்டு, உனக்கு கவர்னர் பதவி, இதெல்லாம் அதே மாதிரி 10 தொகுதிக்கு அவர் என்னைக்கு காவி துண்டு போட்டுக்கிட்டு குஜராத்துக்கு போய் இல்ல நீங்க தான் இரும்பு தேசம் கரும்பு மனிதர்னு சொல்லிட்டு பிஜேபியே வேணான்ட்டீங்க. அவங்க அந்த கோவத்துல ரெட்டையில ஏதாவது கையை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னம்மா அந்த அளவுக்கு என்ன, இந்திரா காந்தி சர்வாதிகார ஆட்சி, அவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்களே, கோர்ட்டையே நிறுத்தி வச்சாங்களே, அந்த மாதிரி ஆட்சியா நடக்குது? அந்த லெவலுக்கு தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு சொல்றேன், அது வந்து நான் ஏற்கனவே உங்க தந்தி டிவிலே வட ஒரு விஷயத்த சொல்லிடுறமா, வட மாநிலங்களை பொறுத்தவரை அந்த கட்சி வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை அது மீட்டர் கேஜ் பழைய ட்ரங்க் போட்டிலாம் சுமந்துகிட்டு போற கூட்ஸ் ட்ரெயின். அது தமிழகத்துல அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம்னா சிறுபான்மையினர் எல்லாம் ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கறதுனால தான் அதை விட்டு நாங்க வெளியே வந்தோம். இன்னொன்னு சொல்றோமா, பாஜக அந்த அளவுக்கு ஒரு தற்கொலை முயற்சி, சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற அந்த வேலையை நிச்சயமா செய்யாதுன்னு நினைக்கிறோமா. ரெட்டலையை முடக்கிற இந்த மாதிரி ஒரு முயற்சிங்கிறது தமிழகத்துடைய, அதாவது இந்தியாங்கிற ஒரு ஜனநாயக நாட்டுல தான் நினைச்சா தேர்தல் கமிஷன் அதை அப்படியே நிறைவேற்றுங்கிற அளவுக்கு மோடி அந்த மாதிரி இந்திரா காந்தி மாதிரி போயிட மாட்டார் அப்படின்னு நான் இன்னமும் நம்புறேமா. தற்கொலை சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற ஒரு முயற்சி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களின் பெரும் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். அதிமுகவை பழி வாங்குறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ரோட்ல போய் நின்னார்னா தமிழக மக்கள் அடுத்த புரட்சி தலைவரா பார்ப்பாங்க. சின்னம் ஒரு பிரச்சனை இல்லை. எம்ஜிஆருக்கு எனக்கு எப்படி அநீதி ஏற்பட்டதோ மோடியால் ஏற்பட்ட அநீதி அப்படின்னு மக்கள் கருதி எடப்பாடி பழனிசாமி வீட்டுல உட்கார வச்சு 40 தொகுதியிலும் ஜெயிக்க வைப்பாங்க. கேப்போம் திரு ரமேஷ் சேதுராமன் அப்படியெல்லாம் அந்த மாதிரி விஷய பரீட்சை எல்லாம் எடுக்க மாட்டாங்க தானே? அவர் சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் முடக்குனீங்கன்னா வேற நடக்கிறதே வேறங்கிறார். ரமேஷ் சரியா கேட்கல. ஓகே ஓகே, ஐ வில் கம் பேக் டு யூ சார். வில் கரெக்ட் யுவர் ஆடியோ அண்ட் கம் பேக் டு யூ. திரு தமிழ்மணி அவர்கிட்ட கொண்டு போகலான்னு இப்போ 2 பேரும் 2 விதமான வாதங்களை வச்சதை பார்த்தோம். லீகலா உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு சின்னத்தை முடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இருக்கு. 0.00001% கூட இல்லை. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். கதை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எப்போதுமே. சார், சிவில் சூட்டை நடத்த சொன்னது உண்மை. ஜஸ்டிஸ் மகாதேவன் பெஞ்சில் இவங்க கட்சியை விட்டு எதிர்த்து 7 மாதம் கழித்து தான் கேஸ் போட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கே என்ன நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னைக்கு நான் அழுவணும். 7 மாதம் கழிச்சு நான் அழுதேன்னா ஒன்று நீங்கள் நான் அடிக்கவே இல்லை, எனக்கு அது வலிக்கவே இல்லை. 7 மாதம் வலிச்சிருக்குமோ? லேட்டாக வலிச்சிருக்குமோ? 7 மாதம் கழிச்சு லேட்டாக உரைச்சிருக்கலாம். நம்ம பண்ணது தப்புன்னு வலிச்சது அப்போ தான் வலிக்கும். 7 மாதம் இவங்களை யாரும் தூங்க சொல்லலை. சிங்கிள் ஜட்ஜி எடுத்தது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டார், இன்றி மாற்றலை. அதுக்கு மேலே ஜஸ்டிஸ் மகாதேவன் பெஞ்சில் போனாங்க. அவர் முதல் கேள்வி கேட்டாரப்பா, நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த சிவில் சூட்டு பெண்டிங்காக இருக்கு, அதை உடனடியாக நடத்தணும்னு சொல்கிறேன். நடத்த தயாரா? நோ, நடத்த மாட்டோம். இதுதான் சார், எல்லா பேப்பர்லையும் எல்லா ரெக்கார்ட்லையும் இருக்குது. திருப்பி ஜஸ்டிஸ் மகாதேவன் கேட்டார், உங்களுக்கு ஏதாவது நான் செய்யலாம்னு சொன்னால் அந்த சூட்டை நடத்துக்கேன்னு போறீங்களா? லோ, மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சூட்டு தோற்று போயிடும், நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. போக தயாராக இல்லை. பிறகு மகாதேவன் தள்ளுபடி பண்ணாரு. மேலே போய் சுப்ரீம் கோர்ட்லயும் அதே தான் நடந்தது. அவ்வளோதான். அதுதான் கரெக்ட் பொசிஷன். சூட்டில் ஒருவேளை கேஸ் இருந்தால் நடத்துக. ஒன்று
இவங்க எலெக்ஷன் கமிஷன் கடைசியாக என்ன ஆர்டர் போட்டிருக்கு, இவர்கிட்ட இருக்கும் பொதுச் செயலாளராக இருக்கிற அவங்க வெப்சைட்லேயும் போட்டாங்க, இவர் பொதுச் செயலாளர்னு போட்டு எடப்பாடி பழனிசாமியை இவருக்கு நேத்து லெட்டர் அப்படிதான் அமைச்சிருக்காங்க ஜெனரல் செக்ரட்டரி. இல்லை இப்போ இல்லை, நான் சொல்கிறது 6 மாதத்து கதை போட்டு நான் அடுத்ததையும் சொல்கிறேன். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஆனால் போட்டு இன்னொரு ஏதாவது கோர்ட்டில் தீர்மானம் வர்ற வரைக்கும் இவர்கிட்ட தான் சின்ன இருக்கும். இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்டு, குவார்டர் அரேஞ்ச்மெண்ட்லாம் யாரும் சொல்லலை. கோர்ட்டுங்கிறது அந்த சிவில் சூட்ல ஒரு வேலை அவசியம் இல்லை. டெல்லி கோர்ட்டில் போட்டு கூட ஒரு ஆர்டர் வாங்கலாம். நான் அப்படி சொல்லலை. என்னன்னு போட்டு வாங்குறது சார், இந்த சின்ன கொடுத்தது தப்புன்னு சார். இந்தியாவில் இருக்க எந்த ஜட்ஜி எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். நான் யாரையும் ஆதரிக்கலாம் விரும்பலை, புரியுதுங்களா? அதனால் வாங்கலாமான முடியும். அப்போ இப்போ இந்த சூரியமூர்த்தி போட்ட கேஸ்ல கூட வாங்கலாம். நான் வந்துட்டேன் சார், சூரியமூர்த்தி மேடம் நான் சொல்கிறேன் சூரியமூர்த்தி. அதனால் அவங்க ஆர்டர் என்ன ஆர்டரு, இப்படி ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிற வரை நீங்கள் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் வரல. 22ஆம் தேதிக்கு மேலே எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி போகாது இந்த மாதம். அதனால தான் மற்ற எல்லா வேலையும் தூக்கி போட்டு 2 எலெக்ஷன் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அவங்க. நாளைக்கு 24 ஹவர்ஸில் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டால் எலெக்ஷன் கமிஷன் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உட்காந்துக்கணும், எதுவும் கை வைக்க முடியாது. தட் இஸ் த லா. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சுனால் அவங்க சின்னத்தை மாற்றி கொடுக்கறது முடியாது. சரி, இதுக்கு நடுப்புற இவங்க என்ன செய்தாங்க, கர்நாடகா ஈரோடு ஈஸ்ட்ல வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே இந்த எல்லா இதுவுமே நடந்து இன்டரிமா ஒரு ஆர்டர். மேடம், அங்கே யாருக்கிட்ட இருக்குங்கிற இஷ்யூ பெண்டிங்காக இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, இன்டரிம் ஆர்டர் இல்லை, ஒரு இது போட்டு ஒரு நம்ம தமிழ் மகன் உசேனை வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை தாண்டிட்டோம். அதனால தான் நான் வெட்டியை தயத்தை வேஸ்ட் பண்ணலை. கர்நாடகா தேர்தலில் ஒரு ஃபார்மை கையெழுத்து போட்டு நான் பொதுச் செயலாளர்னு கொடுத்தாரு, ஓபிஎஸ் கொடுத்தாரு. அது கிரிமினல் கேஸாக மாறிச்சு. கையெழுத்து எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். கிரிமினல் கேஸாக மாறிச்சு. உனக்கு அதிகாரம் இல்லை, நீ கையெழுத்து போட்ட தப்பு, ஃபோர்ஜரி கையெழுத்து, நீ எப்படி சீலை போட்டுக்கிட்ட, நீ யாரு, நீ போட்டு. அதனால் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நேற்று இருந்த முந்தா நாள் இருந்த சுப்ரீம் கோர்ட் இல்லை, இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு பத்திரம், தேர்தல் பத்திரம். ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நாளைக்கு கொடுக்கலன்னா போயிடு வந்துட்டான். சண்டிகர் எலெக்ஷன் ஆக்ட், அதாவது இந்த மஞ்சள் குளிச்ச கதை ஒரு காலத்தில் மஞ்சள் குளிச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் மஞ்சள் எடுத்து கொடுத்து பூசிக்கன்னு சொன்னிச்சு. நான் மறுக்கலை, நான் அந்த துறையை சேர்ந்தவங்கிறதுனால நான் அவங்கள டிஃபெண்ட் பண்ண விரும்பலை. இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய அமைப்பு வேறு. தொடர்ந்து அவங்க தவறு செய்ய விரும்பலை, வேற ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நடவடிக்கை எடுத்த அதிகாரி மேலே அவரை மாற்று ரொம்ப, அதாவது நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோன்னு நிறுத்தலை, அடுத்து என்ன செய்யணும் சொல்கிறாங்க. இதையும் போயிடுச்சு. சண்டிகர் தேர்தலில் இந்த இதில் எல்லாம் போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு வேளை ஒரு வாச்சாங்குழி ஆர்டர் நாளைக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா நான் 0 பாயிண்ட் சொல்லிட்டேன். நான் மறுநாள் காலையில் மென்ஷனிங்கில் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருவோம். மென்ஷனிங்கில் ஐயா இது மாதிரி கொடுத்துருவோம் ஸ்டே. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஒருவேளை இந்த சூரியமூர்த்தி வழக்குல வந்தா கூட வழக்கு எதுங்க ப்ளீஸ்ங்க, வழக்கு எங்க இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் தானங்க போட்டுருக்காரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து அதுல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஹை கோர்ட் போயிருக்காரு. அந்த கதைக்கு நான் தனியா வரேன், செப்பரேட்டா வரேன். யாருங்க சூரியமூர்த்தி? அதிமுக உறுப்பினர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். ஆமா, ஒரு 2 கோடி உறுப்பினர்கள்னு நம்ம பழனிசாமி சொல்றாரு. ஆனா ஒரு 50 லட்சமாவது இருக்கும்னு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆக 50 லட்சம் பேர் 50 லட்சம் கோர்ட்டில் போட்டு கொடு. அந்த கேஸ் நீ அவரு கொடுத்தப்ப சூரியமூர்த்தி என்ன செய்துக்கிட்டு இருந்தாரு? இவரு சொன்னார் இதே டிவியில், சகோதரர் புகழேந்தி, நானே நேரில் போய் கொடுத்திருக்கிறேன், இது இருக்கிறதுன்னு காமிச்சார் இந்த டிவியில். இல்ல அவரே எலெக்ஷன் கமிஷன்ல போட்டுக்காரு. அதாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சகோதரர் புகழேந்தி இதோ பாருங்க நான் நேரே கொண்டு கொடுத்தேன்னு காமிச்சார். என்னாச்சு? ஏன்னா இவருக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அமிச்சாச்சுக்கு அவரை சரி கட்சியை விட்டு. அதனால் தயவு செய்து யார் கனவும் வேண்டாம்.
எந்த வாய்ப்பும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், ஓபிஎஸ்க்கு சின்னம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த தேதியில எலெக்ஷன் நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கடுமையா சொன்னிச்சுன்னா அரசியலை பாதிக்கும், தேர்தலை பாதிக்கும்னு மோடி தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நான் மோடியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அதெல்லாம் இந்த நேரத்தில் அவங்க பண்ண தயாரா, வித்த காமிக்கலாம் தயாரா இல்லை. திரு ரமேஷ் சேதுராமன், உங்க லைன் கிளியரா இருக்கான்னு நினைக்கிறேன். மோடி இந்த மாதிரி விஷ பரீட்சையெல்லாம் செய்ய மாட்டாருன்றாங்க. செய்ய மாட்டாருன்னா என்னங்க தமிழ்நாடு விஷயம் வந்தா எதுக்கு எடுத்தாலும் மோடி தான் சார். 40 செகண்ட்ஸ். ஏன் வந்து ஓபிஎஸ் போகல சின்ன வேணும்னு? போரா இருக்கும். புலிகேசி எலெக்ஷன் வந்த அப்புறம் தான் முடிஞ்ச பிறகு போவாரா? எலெக்ஷன் வந்த அப்புறம் தான் சின்ன போக கூடாது. இப்பதான் சட்டத்தை சொன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு எலெக்ஷன் கமிட்டி ஏன் அவரு போகல? போலாம்ல, கேட்டுருவோம். ஏன் புலிகேசி அதையும் கேட்டுருவோம். வீரமுத்தெல்லாம் அனுப்புறாங்க, அதையும் கேட்டுருவோம். நீங்க உங்களுக்கு என்னாச்சு அதையும் கேட்டுருவோம். திரு ரமேஷ் இல்லைங்க, பேசும்போது பல விஷயங்கள் சொன்னாரு. மணிகண்டன் அவர்கள் வந்து பல முறையை தெளிவுபடுத்திருக்காரு. அவர் வந்து நீங்க வந்து கேட்டாக்கா சரி அவர் டீட்டெயிலா ஒண்ணும் சொல்ல மாட்டார். ஏன்னா அடுத்த முறை வந்து சென்ட்ரல்ல யார் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன இருக்கு அப்படிங்கிறது. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு அவங்க வந்து ஒரு கூட்டணிய கட்டமைக்க முயற்சிகள்லாம் மேற்கொள்றாங்க. அவங்க வந்து இப்போ திமுகவிற்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்ப இவங்க போக்கஸ் வந்து 2024ங்கிறத விட 2024 வாயிலாக 2026ங்கிறது தான் பிரைமரி போக்கஸ் இபிஎஸ் அவர்களுக்கு. ஆனா பாஜக அதன் கூட்டணி அப்படின்னு எடுக்கிறோம்னா இப்ப கூட்டணியில ஏன் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒருவேளை பாஜக வந்ததுன்னாக்க தங்களுக்கு ஒரு பலம், ஒரு பெரிய கட்சியுடைய தேசிய கட்சியுடைய பலம் இருக்கு அப்படிங்கிறது. சோ அந்த வகையில ஏன்னா இபிஎஸ் அவர்களை எடுத்தீங்கன்னா, ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் காங்கிரஸ் பக்கமும் இல்ல, இந்த பக்கம் பாஜக பக்கமும் இல்ல. தேசிய கட்சிகள் சாராத ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு தேசிய கட்சிகளை சாராமல் ஒரு கூட்டணியை அமைத்து விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாளைக்கு என்ன சாதிக்க முடியும்? இல்லைன்னா பாராளுமன்றத்துல என்ன சம்பந்தம் வர அப்படி இருக்கும்போது இதுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு அகைன் இப்ப நீங்க வந்து அவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல்ல ஒன்னே ஒன்றுதான், நான் தான் ஒற்றை தலைமை, நான் தான் அந்த பொதுக்குழு செயற்குழு இந்த எல்லாம் கூட்டம் எல்லாம் கூட்டுவோம், அது எல்லாம் என்ன செல்லுபடி ஆகும் என்ன ஆகாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு கட்சி என்னுடைய தலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க தரப்புல. இன்னொரு பக்கம் இருந்தாலும் அது தொடர்ந்து பல கேசுகள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கறத இன்னொரு பக்கம் நாம பார்த்துக்கொண்டோம். சரி, அதுல வந்து ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா சின்னத்தை பத்தி தான். சின்னம் முடக்கப்படுமா அப்படிங்கிறது சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்னும் தேர்தலுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்ப நாட்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன டிக்ளேர் பண்ண போறாங்க, என்ன எப்ப டேட்டா சொல்ல போறாங்க? ஏன்னா we are not very far. நம்ம இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா 60 நாள் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் நடத்தி முடிக்க வேண்டிய நிலைமையில இன்னைக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரையாரிட்டிஸ் பல இருக்கு, பிளஸ் நிறைய மற்ற விஷயங்கள் எல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ இந்த விஷயம்னு வரும்போது இது வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரு என்னன்னு சொல்றது ஒரு டிஸ்கஷன் அண்ட் விவாதங்கள் மற்ற விஷயங்களுக்கு தான் இது வந்து ஆதரவா இருக்கே ஒழிஞ்சு, பட் அது வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ஒருவேளை எந்த ஆபத்தும் இல்ல ரூல் அவுட் பண்ண முடியுமா இன்னைக்கு தேதிக்கு? இல்ல எதான் சொல்றேன், there is a high possibility அப்படி வேணா எடுத்துக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதே முன்னாடிதான் விவாதிச்சோம், அதிமுக பாஜகவுடன் சேராகாமல் இருக்குமா, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து விவாதிக்கிறோம். ஜாலியா ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஸ்நாக் டைம் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்க அதுல நம்ம பல விஷயங்களை பல பாசிபிலிட்டிஸை விவாதிக்க முடியும். ஆனா அது வந்து லீட் டு வாட் இஸ் த அல்டிமேட் எண்ட் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த விஷயத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு பக்கம் பாஜக ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரு, அவங்களோட சேர்ந்துதான் கண்டெஸ்ட் பண்ண போறாரு. அப்ப என்ன சிம்பிள் அப்படின்ற கேள்வி உடனே வருது. அவர் சொல்றாரு எனக்கு ரெட்டையில கிடைக்கும்னு, அப்போ பாஜகவோட ஆதரவு அதுல இருக்குன்ற கேள்வி வருமா வராதா? இல்ல அது வருது, ரைட்டுங்க, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. காரணம் என்ன, பொறுத்திருந்து பார்ப்போம், எது வேணா நடக்கலாம்ன்றீங்க. அப்போ எது வேணா நடக்கலாம், ஆனா ஹை பாசிபிலிட்டி தாமரையிலயும் போட்டியிடலாம், அதுவும் ஒரு பாசிபிலிட்டி. என்ன வேணா இல்ல நான் திரும்ப சொல்றேன், தாமரையில போட்டியிடலாம், அமமுக சின்னம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது நம்ம வந்து சொல்றதற்கு இல்ல.
மன்னிக்கணும். இல்ல சார், போட்டியிடாமலும் போகலாம். One more அது possibility. பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம், ஈரோடு இடைத்தேர்தல்ல பார்த்தோம், இல்ல நாங்க போட்டியிடல அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன வேணா இருக்கலாம். அது ஒரு நம்ம எல்லாம் கேண்டிடேட் போட்டியிடலாம் போட்டு பார்த்தோம். வித்ட்ரா பண்ணாங்க. அதுதாங்க சொல்றேன். அதனால எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிறது இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம பார்க்கக்கூடிய விவகாரங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மணிகண்டன் அவர்கள் வந்து சகோதரர், என்னுடைய அன்பு நெருங்கிய சகோதரர், அவர் பேசும்போது ஒரு விஷயம் ஒரு சொல்றாரு. தியரி என்ன சொல்லப்படுதுன்னா, ரெட்டைலைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் சிம்பிள். ரெட்டைலை ஒருவேளை முடக்கி விட்டால், இல்ல ரெட்டைலை களத்துல இல்லை என்றால் பிஜேபி கூட்டணிக்கு தான் இயல்பான அட்வான்டேஜ் வரும், அவங்களோட வாக்கு சதவீதம் கூடும். இப்படியெல்லாம் யோசிச்சு வியூகம் அமைத்து பாஜக இதை செய்வாங்க, இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை போவாங்கன்னு ஒரு தியரி இருக்கு. இதெல்லாம் ஓவர் ஸ்ட்ரெச்சோன்றது என்னுடைய ஃபீல். நான் சொல்லணும், இது ஒரு லாஜிக் தானே. ரெட்டைலை இல்லன்னா அவங்க தான் லாஜிக் பெனிஃபிஷியரி. இருக்குங்க. இல்ல நான் திரும்பவும் சொல்லக்கூடிய லாஜிக் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உடனே வந்து இப்ப எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, இது கான்ஸ்டிடியூஷனல், அது வந்து லீகலி வயபிளா, அதை எப்படி பண்ண போறீங்க? இது அப்போ அப்படின்னா குயிக்கா எப்படி லீகல் அஸ்பெக்ட்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க? இப்பதான் ஒருத்தர் அமைச்சிருக்காரு, கேஸ் போட்டிருக்காரு, எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் வந்து என்னைக்கு நடந்து முடியறது, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து ஜஸ்ட் ஒரு 40-50 செகண்ட், இன்னொரு முக்கியமான விவகாரம் நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப சொன்னாரு ஒரு பக்கம் இலைய பத்தி பேசணும், பூவை பத்தி பேசணும், பழத்தை பத்தி பேசணும். அவர் சொன்னது வந்து சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு கட்சிக்காரருக்கு வந்து காத்தால கனவு வந்துதான் அப்படி இப்படி இப்படின்லாம் சொல்றது என்ன வேணா சொல்லலாம். ஏன்னாக்க ஒருவேளை இலைக்கு காய் கிடைக்காததுனால, பழம் கிடைக்காததுனால் மலரை நொந்ததோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பழம் இங்கேயா? பழம் இங்கேயா? இல்ல நான் சொல்றது தங்களுக்கு கிடைக்கலன்னா ஒருவேளை அந்த மாதிரி போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்க. இல்ல நான் சொல்வது, நான் என்ன சொல்ல முடியும்? மணிகண்டன் அவர்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது. சோ அதனால நான் சொல்வது இந்த ஒண்ணுதான். அதே மாதிரி இப்போ என்னன்னாக்க எல்லாம் சொல்லலாம். பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து பேசும்போது என்ன வேணா சொல்லலாம். இல்ல இவங்க இந்த பக்கம் போறாங்க, மேபி எங்க பக்கம் வர மாட்டாங்கன்னா அவங்க பக்கம் போக, ஏன்னா எதிர்த்தரப்பு நோக்கி போக முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கூட்டணி அவங்க எல்லாம் அங்க முடிச்சுட்டாங்க கூட்டணி எல்லாம். அதத்தான் சொல்றேன், அங்க போவதற்கான வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கட்சிகளோட இலை யாருக்குன்னு ஆரம்பிச்சோம், நீங்க பழம் யாருக்குன்னு மாத்தி விட்டுருக்கீங்க. நம்ம அதையும் கேட்டுருவோம். இடைவேளை எடுக்க வேண்டிய சமயமும் இருக்கு. திரு கலை, வெரி சாரி, ஹாஃப் அன் ஹவர் உங்கள்கிட்ட வர முடியல. அடுத்த இலையை முடக்க முயற்சியா அப்படிங்கிறத விவாதித்து வருகின்றோம். திரு கலை அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இப்போ இவ்வளவு நேரம் சட்ட ரீதியா எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க சார். பட் சட்டம் இல்லாம அரசியலா பாருங்க. லெட் அஸ் டாக் ரியல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு ஓபிஎஸ், பிஜேபி, டிடிவி எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவோட ஒரு ஆயுதத்தை அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். அப்படின்னா வெறும் ரியல் பாலிடிக்ஸ் பேசுங்க, இது சாத்தியமா இல்லையா? இல்ல, அவங்க தேர்தல் ஆணையத்தை வளைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது இப்போது செலெக்ஷன் கமிட்டியவே திருத்தி அமைக்கப்பட்ட பிறகு அவங்க வேண்டியவங்களை தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கலாம். அவங்கள தங்கள் இஷ்டப்படி செயல்பட அவங்க நிர்பந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட்டு விட முடியாது. 1968 தேர்தல் ஆணையம் இயற்றிய அந்த சிம்பிள் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறது. அது தேர்தல் ஆணையமே இயற்றிய சட்டம், நாடாளுமன்றத்தில் அல்ல. அந்த சட்டத்தின்படி அவங்க நடக்க வேண்டிய கடமைக்கு உட்பட்டு. 2-3 பேர் கிளைம் பண்றாங்க, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலனா படக்குன்னு தற்காலிகமா ஃப்ரீஸ் பண்றது தான் சிம்பிள் ஆக்ட். அப்புறம் பாத்துக்கலாம், அஃபிடவிட் கொண்டு வாங்கன்றாங்க. அது வந்து அது நீங்க சொல்றது பதிவு மட்டும் செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு 2017ல நடந்தது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. 2017ல எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அந்த மாதிரி பயன்படுது. 2017ல எப்படி ரெட்டல முடங்குச்சு? எப்படிங்க? 2 பார்ட்டி போய் நின்னாங்க, ஆளுக்கு இத்தனை அஃபிடவிட் கொடுத்தாங்க, முடிவெடுக்க முடியல. ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்துருச்சு, டப்புன்னு ஃப்ரீஸ். அப்ப வந்து 2 கட்சிகள் வந்து ஸ்பிளிட் ஆயிருந்தாங்க. ஸ்பிளிட்னா என்ன? நீங்க 10th ஷெட்யூல் படி நீங்க அவர் என்ன வேணா கிளைம் பண்ணலாங்க. 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது? முதல்ல என்ன சொன்னாங்க, 1/3 பிரிஞ்சாதான் ஸ்பிளிட். அது பிறகு 2/3 ஆக்கிட்டாங்க. அப்படி ஸ்பிளிட்னா ஒரு கட்சி ஸ்பிளிட் ஆகணும். இங்க ஸ்பிளிட் என்ன ஆச்சு? நீங்க ஒண்ணு என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது, அந்த பொதுக்குழு கட்சிக்கு விரோதமா நடந்தவர்கள் வெளியேற்றினாங்க, அவ்வளவுதான்.
ஸ்பில்ட்டிங் நடக்கலை. ஓகே, ஸ்பில்ட் நடந்திருந்தா 2500 ஜிபி மெம்பர்ஸ்ல ஒரு 500 பேர் இவங்களோட போயிருந்தாங்க குறைந்தபட்சம் அப்படின்னா ஒரு ஸ்பில்ட்னு சொல்லலாம். ஓகே, யாரும் பெருசா போகல. ஓகே, மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ் ஓகே, எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே ஸ்பில்ட்னு இதை எடுத்துக்கிட்டா கூட, இருங்க நான் முடிச்சிடுறேன், இது அப்படியே ஸ்பில்ட்னு எடுத்துட்டா கூட அது என்னவா கணக்கு போடணும்? எந்த கட்சிக்கு எந்த பிரிவுக்கு பக்கத்துல அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்களோ எல்லா வகையிலையும் எந்த கட்சி பலமா இருக்குதோ அந்த கட்சிக்கு தானே கொடுக்கணும் சின்னத்தை. ஓகே, அதுவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு, அது 2 தீர்ப்பு இருக்கு. டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி காட். அது எப்படி மீற முடியுங்க? ஏங்க இன்னொன்னு என்ன சொல்றேங்க, 2017 சசிகலாவை நீக்கினாங்க, பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த சிவில் வழக்குல ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன வாதம் வச்சாங்க? அவரை நீக்கியது செல்லும், பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே தானே இப்ப பொருந்துமே. அதே பொதுக்குழுவுக்கு ஓகே, ஆமா, அது ஓபிஎஸ் நீக்கிறதுக்கு அந்த பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குல்ல. கேப்போம் நீங்க அந்த அதனுடைய அவங்க வைத்த வாதத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போனீங்கன்னா அதே உரிமை இந்த இப்ப இருக்கிற பொதுக்குழுக்கு இருக்குல்ல. அவரை நீக்கிறது சரிதானே? கேப்போம். There is no spilt in the party. கட்சி பிளவுபட்டதா சொல்வது என்பது மிகப்பெரிய தவறுங்க. ஓகே சார், கேப்போம் சார். கட்சி பிளவுபடல. கேப்போம். திரு புகழேந்தி, திரு தமிழ்மணி எழுப்பின ஒரு அடிப்படை கேள்வியெல்லாம் தொடரணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரெட்டையில வேணும்னு எப்போ போறீங்க தேர்தல் ஆணையத்துக்கு? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அசோகா, அதாவது அவர் மேல எனக்கு கோபமா வருத்தமா இல்ல, நல்ல நண்பர் அவர், அண்ணன், அவர் தெரிஞ்சுக்கணும். மாடல் கோடு வந்துருச்சா? வரல. மாடல் கோடு வந்த பின்னாடிதான் நடவடிக்கைகள் வரும். இது வரைக்கும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல. ஒருத்தர் தான் இருக்காரு, ஒருத்தர் வந்த பின்னாடி முடியாதுங்கறாரு. நீங்க அவசரப்படுறீங்க, எல்லாம் 10 நாள்ல தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்க போறீங்க, அப்படி புரிஞ்சுக்கோ. இல்லீங்க, நீங்க சார் நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாதுங்க. ஏங்க போய் சொல்லணும் நானு. ஒண்ணு. ரெண்டாவது சொல்ல மாட்டீங்கன்னு நான் பாக்குறேன். நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு நிமிஷம் என் கதையை கேளுங்க. கதையெல்லாம் கேட்டீங்கல்ல? ஆமாமா, சொல்லுங்க. கேளுங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. கல்யாணராமன் சினிமா பாத்திருக்கீங்களா? எனக்கு கமலஹாசன் ஃபேன் நானு. நான் பாக்கல சார். பல்லு பெருசா விட்டுட்டு வருவாரு கல்யாணராமன்ல கமலஹாசன். அவரு மாதிரி என் ஃப்ரெண்டும் பல்லு பெருசா இருக்கும். ராத்திரி கனவுல வந்தாரு. வந்துட்டு என்னங்க இப்போ கண்ணா பின்னான்னு போகுது, ரெட்டையில முடங்கிடுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியல, இது தேர்தல் ஆணையம் தான்ப்பா முடிவு பண்ணும், நீ போற ரூட்டே சரியில்லை. சசிகலான்னு ஒரு சின்னம்மா காலில் விழுந்து பதவிக்கு வந்து அதிகாரத்தை பறிச்ச நாட்டு மக்கள் உனக்கு துரோகின்னு முத்திரையை குத்தி இருக்காங்க. அதனால நீ இப்போ இல்ல கேளுங்க இன்னும் கேளுங்க. அவர்கிட்ட சொன்னேன், உன் கட்சியில செய்தி தொடர்பாளர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன அமெரிக்காவுக்கு பயணம் போயிட்டாங்களா, ஜப்பான் போயிட்டாங்களா, ஏன் அவங்க எல்லாம் டிவில உட்கார்றது இல்ல தம்பி, என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு சரியான பதில் அவர் சொல்லல. அதுக்கு பின்னாடி 1 ஆச்சு 2 ஆச்சு. அப்புறம் இலை முடக்கிட்டா இலை கிடைக்கல உனக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இருக்கவே இருக்கு திமுக, அதுகிட்ட இருந்து அந்த சிம்பிளை வாங்கி அதுல நிப்போன்னு சொல்லி சொன்னாரு. இந்த கதையெல்லாம் நடந்தது. இதுக்கு பின்னாடி தேவையில்லாம பிரதமர் மோடி மேல பழிய போட்டுடலான்னு ஒரு ஐடியாவில இருக்கேன் அப்படின்னாரு. இதெல்லாம் அவர் என்கிட்ட பேசின விஷயம். ஆகவே நான் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, அதிமுக சம்பந்தம் இல்லாமல் நாதியற்றோரை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி உனக்கு ஊதுகுழலாம் பண்ணி ஊத சொல்லாத, உனக்கு ஊதறதுக்கு ஜெயக்குமார் இருக்காரு. ஆகவே இதெல்லாம் சரியா இல்ல தம்பி, கட்சி சம்பந்தப்பட்டவங்க தான் உனக்கு பேசணும்ன்றத சொல்லிட்டேன். இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் எழுப்புறேன், அதுக்கு எனக்கு மணியண்ணனே பதில் சொல்லட்டும், பரவாயில்ல, தப்பு இல்ல. அசோகா, சூரியமூர்த்தியா சூரிய பிரகாசம் சொன்னீங்க, ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன். அதுக்கு என்ன நஷ்டம்? ஏன் பழனிசாமி பொதுச் செயலாளர்னு போட வேண்டியதுதானே? ஏன் போடல பழனிசாமி பேர எலெக்ஷன் கமிஷன்ல? ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி கன்ஃபார்ம்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, 0.000.6 சொல்லாம எலெக்ஷன் கமிஷன். ஆல்ரெடி அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. நீ ஏன்டா முட்டா பையில லெட்டர் எழுதுற, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டியதுதானே? ஏன் இந்த சூரிய பிரகாஷ் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா நோட்டீஸ் கொடுப்பாங்க? நோ, என்ன கம்ப்ளைண்ட்? ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு. நீதான் கட்சி, நீதான் ஜெனரல் செக்ரட்டரி, நீதான் பிரதானமா எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பொதுக்குழு முடிஞ்சிருச்சு, செயற்குழு முடிஞ்சிருச்சு, பட்டம் சூட்டியாச்சு. அப்புறம் என்னத்துக்கு அவங்ககிட்டயே போய் நீ வந்து என்ன
தேர்ந்தெடுத்து தப்பா எழுதி கொடுக்கணும், ஏன் நோட்டீஸ் கொடுக்கணும், ஏன் அதுல பேர் போடுறது இல்ல? கர்நாடகா மேட்டர் அண்ணன் பேசினார், அவருக்கு தெரியும். காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ்ல ஸ்க்ரூட்டினைஸ் ஆன பின்னாடி அங்க ஒரு கேஸ போட்டா இப்ப என்ன எடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? வாஷிங் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவன் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக எழுதி கேட்டிருக்கோம், தள்ளுறதுக்கு. ஆக கனவுல வந்த நண்பர், சரி போக நீங்க விட்டுருங்க, உங்கள்ட்ட ஏங்க பழைய நண்பர் இங்க தேர்தல் நடக்கும்போது நான் ஜெயில இருந்தாலும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமா, எது இருந்தாலும் பிரதமர் ஒரு பணியை போடுறதா? அசோகா ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணீங்க. எனக்கு பிஜேபி முடக்கிடுமான்னு கேக்குறீங்க. ஒரு அட்டானமஸ் பாடியில போய் நீங்க எப்படி ரெட்டையில வாங்குவீங்க முதல்ல கேட்டேன், அப்புறம் அவங்க சொன்னாங்க, அதனால நான் ரமேஷ் சேதுராமனை கேட்டேன். கண்டிஷனை போட்டு ஜெனரல் செக்ரட்டரின்னு இருக்குன்னு எங்க அண்ணன் மணிகண்டன் சொன்னாரு. இப்பயே எங்கிட்ட இருக்கு, தயவு செஞ்சு அவர் போறதுக்கு முன்னாடி தந்தியில இருந்து அதை காட்டுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது மேலதான் அமெண்ட்மெண்ட் பண்ண 14 கட்சிகள்லயும் அமெண்ட்மெண்ட் இருக்கு. அதுல புதுசுதான் இருக்கு, பழசெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா ஏடிபில மாத்திரம் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் அப்படியே இருக்கு. டிஸ்பியூட் ஃபைலுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் நடக்குது. பழனிசாமி கனவுல சொல்லிட்டாரு, அவருக்கு பரவாயில்ல சின்னத்துல டைப்ல போய் நிப்பார். அப்ப எங்களுக்கு தான் ஒரு சின்னத்தை ஒரு சமயம் ஃப்ரீஸ் ஆனா நாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்காக நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அதனாலதான் அது எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருங்கிணைப்பா. கேட்போம். என்ன திரு மணிகண்டன், உங்களுக்கு மட்டும் தான் கனவு வருமா? அவருக்கு வந்துச்சு பாத்தீங்களா கனவு? இல்லம்மா, அவர் பாதி கனவு அவர் சொல்லாம விட்டாரு. இவர் கனவுல வந்த கல்யாணராம புகழேந்தி பார்த்து, அட சப்பானி ராமா, இலைக்கும் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தமா இருக்குது? ஒரு சம்பந்தமும் இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களா? பாத்தீங்கன்னா கல்யாணம் தூக்கி போடுவாங்க, அந்த இலை கூட கிடைக்காது. நான் முடிச்சிடுறேன். அதாவது அந்த கனவுல ஏன்னா பாதி சொன்னாரு, மீதி சொல்லாம விட்டாரு. கல்யாணம் நல்ல விசேஷத்துல சாப்பிட்டு தூக்கி எறிவாங்கள, அந்த டேஸ் இலை கூட கிடைக்காது அப்படின்னு சப்பானி ராமனை பார்த்து கல்யாணராமன் சொன்னது சொல்லாம விட்டுட்டாருமா. அவங்க பாவமா இந்த மாதிரி அந்து போன ரீல், அவங்களுக்கு வேற என்ன ஆளு இல்ல, நாதியும் இல்ல, கட்சியும் இல்ல, களமும் இல்ல, கொடியும் இல்ல, சின்னமும் இல்ல, எதுவுமே இல்லாத இப்படியே அரசியல பிளக்கான படிட்டு உட்காந்து தேர்தல் கமிஷன் வில் டெல் இப்படியே பேசிட்டு இருப்பாங்கம்மா. ஒண்ணு சொல்றேம்மா, பாஜக கூட்டணி ஏதோ வலுவா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. வாய்தா போன ஹீரோ, அரசியல் ஜீரோ, காதிருந்த ஊசி, வாழிருந்த பட்டம், ஆணில பம்பரம், இவங்கெல்லாம் சேர்ந்தாமா என்ன இருக்கு? 2011 இந்த திராவிட மாடல் ஆட்சி, அவங்க அப்பா நடத்துற ஆட்சி மேல எப்படி ஒரு சுனாமி அலை அடிச்சதோ அதை விட 3 மடங்கு சுனாமி அலை அடிக்கிறப்ப இந்த சூரியன் சுட்டு ஒளிச்சது போதும், இலை அகந்தா தான் எங்களுக்கு நல்லாட்சி மலரும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் ஓட்டு போட போறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தாமா? முடிக்கணும் சார், ஃபைனல் கமெண்ட் சொல்லிடுங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேமா, தாடிகள் எல்லாம் தாகூர் இல்ல, மீசைகள் எல்லாம் பாரதி இல்ல, பழனிசாமி பேரு வச்சவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இல்ல, இலை எப்போதும் எங்க தலைக்குதான். ஓகே, தேங்க்யூ சார். திரு தமிழ்மணி சுருக்கமா நிறைவேற. ரொம்ப சுருக்கமா சொல்றேங்க. எலெக்ஷன் கமிஷன் கடைசியா போட்ட ஆர்டர் ஏதாவது தீர்ப்பு வருமானால் நீதிமன்றத்திலிருந்து நான் விரும்புகிற வரைக்கும் நான் என்னைக்கு வேணா மாற்றலான்னு சொல்லலை அவங்க. அதனால் அவங்க முடியாதுங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த ஆர்டர் தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் தீர்ப்பு வரப்போகிறதில்ல. இன்னொன்று, நாளைக்கு காலையாவது ஓபிஎஸ் சொல்லுங்க, நான் நாளைக்கு போறேன், நாளைக்கு போறேன், நான் போய் கிளைம் பண்ண போறேன். அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம்ங்கறாரு. என்னங்க அனௌன்ஸ்மென்ட் வந்த அப்புறம் இப்போ சூரியமூர்த்தி போனது வேஸ்ட். இவரு கொடுத்த பெட்டிஷன் போவார் சார், அவர் இஷ்டம், அவர் போவாரு. நீங்க ஓபிஎஸ் இவரு கொடுத்த பெட்டிஷன் ஏன் கொடுத்தாரு? முதல்ல அனௌன்ஸ் பண்ண பிறகு தான போகலாம். ஏன் போனாரு? ஓகே, கேப்போம். திரு புகழேந்தி பதில் சொல்ல விரும்புறீங்களா சுருக்குமா? அசோகா, அவருக்கு படியேறி சொல்லிக்கிறேன், ஒரு 2-3 நாள் பொறுமையா இருங்க, அவசரம் வேண்டாம். எங்க அலைய போறாங்கன்னு பாருங்க, வேடிக்கை நீங்களும் பார்க்க தானே போறீங்க. சட்டம் உங்களுக்கு தெரியும், சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க, 2-3 days, அப்புறம் பாருங்க என்னெல்லாம் நாட்டுல நடக்க போகுதுன்னு பாருங்க. அப்புறம் அசோகா, நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஈரோடுல கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஈரோடுல 3வது ரவுண்ட்ல தலையில அடிச்சிட்டு வெளியில போயிட்டாரு வேட்பாளர். தோல்வி 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 தோல்வி.
ஆமாங்க போய் தைரியமா நின்னாரு. கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, கட்சியை விட்டு எடுத்தாங்க. யாரும் நிக்காதீங்க. ஓபிஎஸ் கட்சியை விட்டு எடுத்தாரு. கேளுங்க, வேட்பாளர் துரோகம் பண்ணிட்டாரு கட்சிக்குன்னு. இல்ல அண்ணா ஓபிஎஸ் நீங்க நிக்காதீங்க, கால்ல விழுந்தாங்க. அண்ணாமலை சமாதானம் பண்ணாரு, பாரதிய ஜனதா கட்சி தலைவர். யாரும் வேண்டாங்க, நாங்க நின்று கிழிச்சிட்டு வரோம்னாங்க. அசிங்கமா ஃபர்ஸ்ட் டைம் ஈரோடு கோட்டையில விழுந்ததுங்க ஓட்டை. ஓகே, எல்லாம் தோத்தாச்சுங்க. சரி, 90% உள்ளாட்சியில தோத்தாச்சுங்க. டைம் இல்ல சார். எதற்கு தேர்தலை ஃபேஸ் பண்ண போறாங்க? थैंक यू சொல்லுங்க பாப்போம். थैंक यू. திரு ரமேஷ், நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா. ஓகே சார், மியூட்ல இருக்கீங்களா? கனவுல இருக்காரு. இல்ல மணிகண்டன் கேக்குதா? மியூட்ல இருந்தேன், டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு. ஒண்ணும் இல்ல, நான் பேசிட்டே இருக்கேன். இல்ல மணிகண்டன் அவர்கள் வந்து கரெக்டான ஒரு விஷயம் சொன்னாரு. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாரு, நல்ல ஆட்சி மலரும் அப்படின்ட்டாரு. ஓ, எது மலருமோ அது மலரும். அதே மாதிரி இல்ல இன்னொரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும். அவர் சொன்னாரு பாத்தீங்களா, அங்க இந்த இதுல வந்து வந்தே பாரத் ட்ரெயின் இங்க இருக்கும் போது நாங்க எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இங்க என்ன நல்ல ட்ரெயின் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு பார்டர் தாண்டவன கோச்சை மாத்தி விட்டுறலாம், புதிய இன்ஜினை போட்டு விட்டுருவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. இதுக்கு ஒரு ரெட்டலைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? பழனிசாமி கோச் இருக்கிற வரைக்கும் உங்க கனவு நிறைவேறாது. ஓகே, திருக்கலை சுருக்கமா நிறைவா ஒரே வரி. சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையத்தை சின்னத்தை மாற்றுவதற்கோ முடக்குவதற்கோ பாஜக முயற்சி பண்ணலாம். ஆனா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நிச்சயமா அதையெல்லாம் சரி பண்ணுவாங்க. அவங்கள மீறி தேர்தல் ஆணையம் எதையுமே செய்ய முடியாது. இவங்க குவாசி ஜுடிஷியல் பவர் இருக்கவங்க, அவங்க ஃபுல் 100% ஜுடிஷியல் பவர் இருக்கிறவங்க, அவங்க சொல்றதை இவங்க கேட்டுதான் ஆகணும். இவங்க ஏற்கனவே அஃபிடவிட் கொடுத்ததுல பின்வாங்க முடியாது. டெல்லி ஹைகோர்ட்ல கொடுத்த அஃபிடவிட்ல இருந்து தேர்தல் ஆணையம் பின்னாடி போக முடியாது. பாப்போம் சார். கடந்த 5-6 ஆண்டுகளா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளா பாக்குறோம். அதிமுக இரட்டை விவகாரங்கள்ல நம்ம எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது, என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கு நன்றி.